இந்த உலகத்துல நமக்கு அநேக நேரத்துல வருகிற கேள்விகள் என்னன்னா, ஏன் துன்மார்க்கருக்கு ஏற்ற பலன் கிடைக்கல? நீதிமான்களாய் வாழ பிரயாசப்படுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில கண்ணீர், கர்த்தரை அறியாதவர்கள் கூட, உத்தமமாய் நடக்கிறவர்கள் பல பிரச்சனைகளை எதற்காக அவங்க அனுபவிக்கிறாங்க என்று நாம் நினைக்கலாம். ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, ஒரு நிலத்துல நல்ல விதையெல்லாம் விதைச்சாச்சு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு எஜமான கிட்ட வேலைக்காரங்க சொல்றாங்க, விதைய தானே விதைச்சோம், இங்க இருந்து எப்படி களை வந்தது, அது களையை போய் பிடிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது எஜமான் சொல்றாரு, இப்ப களையை பிடுங்கினா அந்த கோதுமை மணிகள், அந்த கதிர்கள் கூட வந்துரும், அதனால விட்டு வை, அறுப்பு காலம் என்று ஒண்ணு வரும், அப்ப களைகளை தான் மொத்தமா பிடிச்சு கட்டா கட்டி சுட்டி எரிப்பாங்க. ஆனா கோதுமை மணிகள் களஞ்சியத்திலேயே சேர்க்கப்படும். நீங்க கோதுமை மணிகளாக வாழத்தான் ஆண்டவர்களை வச்சிருக்கிறார். நம்மை கொண்டு கோதுமை மணி கதிர்களை நாம் உருவாக்குவோம். களைகளை குறித்து கவலைப்படாது இருப்போம். தேவன் பார்த்துக் கொள்ளுவார்.